காலை வணக்கம். ஆனந்த விகடனில் வந்துட்டு ஐயா சுரேஷ் சம்பந்தம் அவர்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்களையும் அதில் உள்ள வாய்ப்புகளையும் வந்துட்டு நமக்கு ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்கள் என்ன இருக்குது, அதை எப்படி வாய்ப்புகளாக நம்ம பயன்படுத்திக்கலாம், நம்ம முன்னேற்றத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐயா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்ற விஷயத்த வந்துட்டு அவங்க இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? கனவு காண்றதுனா தூக்கத்தில் இருக்கிறது இல்லை, நம்மளுடைய அடுத்த முன்னேற்றத்துக்கு நம்ம கனவு காண்றது அப்படின்ற ஒரு விஷயத்த ஐயா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஆர்டிகளை மட்டும் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜிபே லாண்ட்ரி சேவை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு வீடு கூட்டுறதுக்கு முதற்கொண்டு பாத்திரம் கழுவுற வரைக்கும் இயந்திரங்கள் வந்துவிட்ட காலகட்டத்தில் நம்ம பெரும்பாலும் உழைக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு நம்மளுடைய உழைப்புக்காக, வேலைக்காக பல இடங்களில் வந்துட்டு போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கிறோம். ஸோ அப்போ அங்கே நம்மளுடைய முக்கிய தேவையான வந்துட்டு நம்மளுடைய உடைகளை வந்து சுத்தப்படுத்திக்கிறதுக்காக, துவைக்கிறதுக்காக அப்படின்றத டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வீட்டில் குடியிருந்தால் கூட வந்துட்டு தண்ணி செலவு நிறையா ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக அவர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அமெரிக்காவில் வந்துட்டு இலியனாஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சேவையை வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துட்டு இந்த சேவை அளிப்பதன் மூலமாக நம்ம வந்துட்டு ஒரு வாய்ப்பாக இந்த வளத்தை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து 2வதாக வந்து வாழைநாரிலிருந்து நவீன அலங்கார விளக்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம ஒரு தேட்டருக்கு போனாவோ அல்லது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஷாப்புக்கு போனாவோ, ஒரு காஃபி ஷாப்புக்கு போனாவோ வந்துட்டு டிசைனான லைட் இருக்குது, டிஸ்கோ லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வாழைநாரிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு மெத்தடை வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாழைநார் சொல்லும் போது வந்துட்டு இவை வலுவானவை, மக்கும் தன்மை கொண்டவை அப்படின்றது மட்டும் இல்லாமல் மறுசுழற்சியை கூட நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்றனால இதை சொல்கிறாங்க. ஸோ இது என்ன மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் வந்துட்டு 21,500 ஏக்கர் பரப்பளவில் வந்துட்டு வாழை பயிரிடப்படுகிறது. ஸோ அதனால் இந்த மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்த ஒரு ஆர்டிக்கலில் வந்துட்டு வெற்றிலையில் இருந்து மவுத் வாஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வெற்றிலைக்கு வந்துட்டு ஒரு குணம் இருக்குது. என்ன குணம் அப்படின்னா, எனக்கு ஒரு கல்யாண விஷயத்துக்கு போனால் வெற்றிலை இல்லாத இடம் இல்லை. இந்த வெற்றிலை வந்துட்டு நம்மளுடைய வாய் துர்நாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெற்றிலை மூலமாக வந்துட்டு இந்த வாய் துர்நாற்றன்றது மவுத் வாஷ் இன்றைக்கி நம்ம நிறைய கெமிக்கல் வைஸ் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக வந்துட்டு இதை இயற்கை முறையில் நம்ம இது பண்ணலாம். வெறும் வாய் துர்நாற்றம் மட்டும் இல்லை, பல் வீக்கம், ஸோ ஈரில் வந்து ரத்தம் வர்றது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்துட்டு இந்த வெற்றிலை மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய இந்த மவுத் வாஷ் மூலமாக நம்ம சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு வந்துட்டு திருச்சி மாவட்டத்தில் வந்து முசிறி உள்ளிட்ட சுற்றுப்பகுதியில் மட்டும் 400 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த வெற்றிலை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மொத்தம் வந்து 40 லிட்டரில் 1 டன் வெற்றிலையிலேருந்து ஏறக்குறைய 40,000 லிட்டர் வெற்றிலை சாறை வந்து நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 500 மில்லிமீட்டர் கொண்ட பெட்டல் லீஃப் மவுத் வாஷ் தயாரிக்க வந்துட்டு கிட்டத்தட்ட 100 மில்லி லிட்டர் வந்துட்டு வெற்றிலை சாறு தான் தேவைப்படும். இது ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக, ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து காசவா சிசி பிரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோதுமை மைதாவில் இருக்கக்கூடிய இந்த புரோட்டா வந்து மிக கெடுதலான உணவுன்னு சொல்கிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய குளுட்டைன் அப்படின்ற இதை வந்துட்டு எளிதில் ஜீரண சக்தி இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான விஷயத்தை கொடுக்குது. அதனால் வந்துட்டு அதை சரி பண்ணுறதுக்காக வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து பயன்படுத்தலாம். வந்துட்டு அதன் மூலமாக வந்துட்டு இந்த இதை வந்து சரி பண்ண முடியும். இதில் முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்துட்டு அந்த இன்சுலினோட அளவை வந்துட்டு கட்டுக்கோப்பில் வைக்கிறதுக்கு இது மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. இதோட பாலாடையை சேர்க்கும் போது வந்துட்டு தேவையான கொழுப்பு சக்தியும் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த ஆர்டிக்கல் மூலமாக அவர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு பிளாஸ்ட் ப்ரீசர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பிளாஸ்ட் ப்ரீசர்ஸ்ன்றது வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி ஒரு திருச்சி வந்து தமிழ்நாட்டின் ஒரு மையப்பகுதியாக இருக்கிறது. ஸோ அப்போ சுற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஏற்றுமதி பொருட்களை வந்துட்டு பாதுகாத்து
ஒரு ஃப்ரீசர்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் அத தடை பண்ணியிருக்கு. இந்த வகையில கூட வந்துட்டு இந்த இத நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா வந்துட்டு, தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம டெம்பரேச்சரை மெயின்டெயின் பண்ணி, அந்த பொருள பாதுகாப்பாகவும், பதப்படுத்தியும் நம்ம வைக்க முடியும். அப்படின்னு சொல்ற அந்த வாய்ப்பும் நமக்கு திருச்சியில இருக்கு. ஏன்னா திருச்சியில ஏர்போர்ட் இருக்கனால அப்படின்றத சொல்றாங்க. அதுபோல தக்காளியிலிருந்து லைக்கோபின் அப்ப தக்காளில இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு லைக்கோபின் அப்படின்ற ஒரு திரவம் இருக்கு. ஸோ அது வெறுமனே வந்துட்டு அந்த பளபளப்பாக இருக்கக்கூடியதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்ற மீனிங்கில சொல்றாங்க. ஸோ இது இயற்கை நிறமியா இருக்க லைக்கோபின் செயல்படுறதுனால உணவுப் பொருட்கள உற்பத்தியில வந்துட்டு கலர் ஏஜென்ட்டாவும் பயன்படுத்தலாம். ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம்னாலும் நம்ம இத பயன்படுத்தலாம். ஃபேஸ் க்ளோரிங் அப்படின்றதுக்கும் பயன்படுத்த முடியும் அப்படின்ற வேலைவாய்ப்புகள வந்துட்டு நம்ம சொல்றோம். ஸோ திருச்சி மாவட்டத்தில வந்து கிட்டத்தட்ட 700 ஏக்கர் அளவுக்கு வந்துட்டு தக்காளி பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்ற ஒரு விஷயத்தில நம்ம பார்க்கும்போது கணக்கீடு பண்ணோம்னா, இதுவும் ஒரு லாபகரமான ஒரு வளமான ஒரு வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம கணக்கிடப்படுகிறது. ஸோ இப்படி கனவு காலங்கள் நம்மளுடைய மாவட்டத்தில என்ன இருக்கோ, அதுக்குண்டான விஷயத்த நம்ம வாய்ப்பாகவும் அந்த இருக்கிற வளத்த வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கு. ஸோ இதுக்குண்டான படிப்புகள் யூஜினாலும் சரி, பிஜினாலும் சரி, அந்த படிப்புகளையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி குடுக்கலாம். இது போக வந்துட்டு இத எப்படி வந்துட்டு இதில இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்குன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இத முறையாக பயன்படுத்தினா, அந்த மாவட்டத்தில இருக்கவங்க இளைஞர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம்.